ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ என்னடா எவ்வளோ ஹாப்பியாக வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட் கம்மிங் இன்னைக்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கான ப்ராசஸ் எப்போ நம்ம ஸ்டார்டிங் இந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே இதுக்கான ப்ராசஸ் மார்ச் மந்த் நமக்கு நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ எல்லாத்துக்குமான ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ரெண்டாவது ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம அடால ஸோ கிறிஸ்துமஸ்க்கான இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இன்னைக்கு 6 மணில இருந்து, ஸோ இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா கோர்ஸும் உங்களுக்கு டபுள் டைம் வேலிடிட்டியில போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு மெகா பேக்ல எடுத்தீங்கன்னா வெறும் 5200 ரூபாய்க்கு எல்லா கிளாஸுமே தமிழ்நாடு மெகா பேக்ல உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் வேலிடிட்டியில உங்களுக்கு இருக்குது. கரெக்டுங்களா? பாத்தீங்கன்னா எல்லாமே 2 இயர் வேலிடிட்டியில இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் எப்படி நம்ம செக் பண்றது, அது நிறைய பேருக்கு எனக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியல சார், எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டுங்களா? ஸோ ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க நார்மலா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது இந்த இதுல செக் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, வெப்சைட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ கூகுள்ல போய் ஓகே, சோ கூகுள்ல மெட்ராஸ் ஹைகோர்ட், கூகுள்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் 2024 அப்படிங்கிற நீங்க டவுன்லோட் பண்ணாலே போதும். கரெக்டுங்களா? இத நீங்க உள்ள போன ஃபர்ஸ்ட் இதுலயே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகும். கரெக்டுங்களா? நீங்க மொத்தம் 3 வகையான ரிசல்ட் 4 வகையான 4 வகையான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் பெலிஃபு, சீனியர் பெலிஃபு, டிரைவர் எக்ஸாமு, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு நிறைய கேட்டகரிக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேஜரா எல்லாருமே அட்டன் பண்ணது இந்த ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எந்த எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எழுதிருக்கீங்களோ அதை நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு வராது. ஓகேவா? நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் உங்களால செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் எக்ஸாமுக்கு இங்க இருக்கா. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாரு. சோ இந்த ரைட் சைடு ஸ்க்ரோல் ஆகுதுல, இப்போ இதுல அவரோட ரிசல்ட்டை நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ இதுல நீங்க டச் பண்ண உடனே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிங்க் ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இந்த லிங்க் ஓபன் ஆகுது இல்ல, இதுல நீங்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட்ல கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த ஹால் டிக்கெட்ல இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட்டா பத்தி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல நான் அவரோட ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்றேன். ஓகே, சோ வெயிட் பண்ணுங்க गाइस. சோ எப்படி இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. நிறைய பேர் இதையுமே செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சோ சிம்பிளா இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுல உங்க டேட் ஆஃப் பர்த், ஏன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தான் தெரியும். சோ உங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கேப்சா இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்சாவை கரெக்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. HWU அப்புறம் ஓகே, இதை நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நீங்க பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கரெக்டா என்ரோல் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஈஸியா டிஸ்பிளே ஆயிடும். கரெக்டுங்களா? இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட மார்க் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ இது இந்த மாதிரி தான் நீங்க செக் பண்ணணும். சோ இது ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து தான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். சோ நல்லா புரியுதுங்களா? இந்த உங்க ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கேப்சா கோடு. ஓகே, சோ இதை நீங்க அப்டேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் செக் பண்ண முடியும். சோ சப்போஸ் நான் நைட் வாட்ச்மேனுக்கு எழுதினேன் சார், அதுக்கு எங்க பார்க்கணும் அப்படின்னா இதுலயே ஸ்க்ரோல் ஆகும் பாருங்க. இந்த நைட் வாட்ச்மேன்
நைட் வாட்ச்மேன் கம் மசாலா ஜி அப்படி சாரி மசால் ஜி. ஓகே, ஸோ அதே மாதிரி வாட்ச்மேன் கம் மசால் ஜி இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்களா. இங்க மெட்ராஸை கொண்டு நீங்க ரெக்ரூட்மெண்ட் உள்ள போன உடனே சைட்லயே வந்து உங்களுக்கு இந்த எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா நீங்க செக் பண்ணிக்க முடியும், ஈஸியா நீங்க செக் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கேக்குது. ஸோ இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, நீங்க இப்ப ஜூனியர் பெலிஃப் சீனியர் பெலிஃப் அப்ளை பண்ணிட்டு இங்க இப்போ இந்த என்ன போஸ்ட் அப்படின்னா, இப்போ நான் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆகாது. நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேவா. ஸோ அதை வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு அதுல ரிப்ளை பண்றேன். ஓகேவா. சரி, ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி நான் இப்போ பேசினது இன்ஃபர்மேஷன் எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே நேரத்தில் இந்த நம்ம அடால கிறிஸ்மஸ்க்கான ஆஃபர் அப்படிங்கிறது இன்னைக்கே நம்ம காட்டின மழை தான் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்மஸ்க்கான ஆஃபர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்க எந்த பேட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் Y904 அப்படிங்கிற கோடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மகா பார்க்கலாம் வெறும் 5200க்கு உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம சிகரம் பேட்ச், மகுடம் பேட்ச், அதே மாதிரி உங்களுக்கான இலக்கு அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச் எல்லாமே அடுத்த வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல தமிழ்நாடு மகா சரி இங்க பாருங்களேன், இதுல நீங்க 5900 இருக்கா. ஓகே, 5099 இருக்கு. இதுல நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆயிருது, வெறும் 4900 ரூபாய்க்கு. ஓகேவா, 4900 ரூபாய்க்கு கம்மியாயிரும். நீங்க வந்து இது 2 வருஷம் வேலிடிட்டியில யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் கரெக்டுங்களா. சோ ஓகே, சோ 2 இயர் வேலிடிட்டியில உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 இயர் வேலிடிட்டி. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் ஆஃபர், கிறிஸ்மஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேலிடிட்டி 12+12 அப்படின்னு போட்டுருக்காங்களா. வெறும் 4900 ரூபாய்க்கு எல்லா கிளாஸும் ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, அதே மாதிரி டிஎன்பிசி, எஸ்ஐ எக்ஸாம் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம கோடை யூஸ் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.